உரையை வழங்க வாழ்த்துக்கள். நன்றி. அழகான தலைப்புகள்ல அறிவார்ந்த செய்திகளை செந்தமிழ் பிள்ளைகள் அழகா பேசுறாங்க. அடுத்து இந்த மேடைக்கு வந்து பேச இருக்கிற செந்தமிழ் செல்லம் பரந்தாமன், வாங்க. பரந்தாமன் வந்து ஒரு அரசு உதவி பெறும் பள்ளியில படிக்கிற ஒரு எளிய கிராமத்து பின்னணியிலிருந்து சென்னையில இந்த அரங்கத்துக்கு வந்து எல்லா சுற்றுகள்லையும் ஒரு நல்ல உரையை வழங்கணுங்கிற முனைப்போடு பேசுகிற ஒரு நம்பிக்கையான போட்டியாளர். கடந்த சுற்றுல அவர் வந்து சிறப்பு பரிசு வாங்கினார். இப்போ இந்த சுற்றுல நேயர்கள் வந்து பரந்தாமன் என்ன பேச போறாரு, கடந்த சுற்று மாதிரியே இந்த சுற்றுலையும் எங்களை வந்து ஆச்சரியப்படுத்துவாரா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. இந்த சுற்றுல என்ன தலைப்பு? எடைக்கு போடப்பட்ட புத்தகம். புத்தகம் பேசுதுங்கிறத கூட தலைப்பா எடுத்துக்கல, எடைக்கு போட்ட புத்தகம் பேசுது அப்படின்னு தலைப்புகள் தேர்வு பண்ணும் போதே கவித்துவமா தேர்வு பண்ற செந்தமிழ் செல்லங்களுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள், வாழ்த்துக்கள். இது உங்களுக்கான வாய்ப்பு, சிறப்பா பேசுங்க. வாழ்த்துக்கள். நன்றிங்க. பண்பிற்கினிய அனைவருக்கும் இந்த பரந்தாமனின் சிறந்தாழ்ந்த வணக்கம். தினம் தினம் என்னென்னவோ ஏதேதோ நாம் பேச கேட்டிருப்போம். எடைக்கு போடப்பட்ட புத்தகங்களின் விசும்பல்களை, வேதனை குமரல்களை என்றாவது எங்காவது யாராவது கேட்டதுண்டா? இதோ இங்கே இப்போது கேளுங்கள். என்னை தொட்டு பார்த்தால் வெறும் காகிதம், எடுத்து படித்தால் அறிவின் ஆயுதம் என்பார்கள். என்னை தொட்டு கூட பார்க்காமல் தூக்கி எறிந்தவர்கள் நிறைய பேர் உண்டு. இதுபோல் வேதனைகள் என்னில் பல உண்டு. பல பேர் கூடி வந்து வாழ்த்தி ரிப்பன் சுற்றி நூலாக பிரசவிக்கப்பட்ட நான் இன்று முகநூல் வந்த காலத்தில் நூலாம்படை மடிந்து மனமுடைந்து கிடக்கிறேன். உங்களது மூளையில் வாழ வேண்டிய நான் இன்று ஏதோ ஒரு மூலையில் கிடக்கிறேன். ஒரு பக்கம் எடைகற்களையும் மறுபக்கம் எங்களையும் நிறுத்தி பார்ப்பது என்ன நீதி? சண்டையில் சட்டையை கிழிப்பது போல் உங்கள் அலட்சியத்தால் எங்களது அட்டையை கிழிப்பது என்ன நியாயம்? சிந்து சிரி என்று வளர்த்தி உயர்த்திய என்னை இன்று சந்தி சிரிக்க வைத்து விட்டீர்கள். என்னை படிக்கின்ற காலத்தில் தவறுதலாய் கால்பட்டு விட்டால் கூட பதறிப்போய் என்னை தொட்டு கும்பிட்டு முத்தம் கொடுத்த நீங்கள் இன்று என்னை குப்பையோடு குப்பையாய் சேர்த்து விட்டீர்கள். உங்கள் குழந்தைகளுக்கு எட்டுகின்ற தூரத்தில் புத்தகங்களை வையுங்கள், அவர்கள் எட்டாத உயரத்திற்கு செல்வார்கள் என்பது கவிஞர் குஷ்யன் சரவணதாஸ் அவர்களின் ஒரு கவிதை. ஆனால் இதை புரிந்து கொள்ளாமல் ஒரு காலத்தில் அச்சிலேறிய என்னை உங்கள் வீட்டு மச்சிலேற்றி தெருகுப்பை தொட்டியில் எச்சிலேறி கிடக்க வைத்து விட்டீர்கள். தேநீர் கடைகளில் பலகாரம் அடித்து தர எங்களை இரண்டாய் கிழிப்பதை பார்க்கின்ற பொழுது எங்களை எழுதிய எழுத்தாளரின் இதயம் சுக்கு நூறாய் நொறுங்குவதை எப்பொழுதாவது உணர்ந்திருக்கிறீர்களா? ஆண்ட்ராய்டு அலைபேசி உங்களது செல்ல பிள்ளையானதும் உங்களுக்கு வேண்டா தொல்லை ஆகியதோடு தொலைதூர கல்வியும் ஆகிவிட்டேன். பாட புத்தகங்களான என் சகாக்களின் நிலை என்னை விட பரிதாபம். பக்கத்திற்கு பக்கம் பெயர், ஊர், குடும்பத்தார்கள் பெயர்கள் எல்லாம் எழுதித்தள்ள அவர்கள் என்ன குடும்ப அட்டையா? இல்ல காந்திக்கு மீசையும் பாரதிக்கு தாடியும் வரைந்து தள்ள அவர்கள் என்ன கேலி சித்திரமா? தேவைக்கும் தேர்வுக்கும் பயன்படுத்தி விட்டு தூக்கி எறிந்து சுருட்டி அமுக்கி சாக்கில் மூட்டை கட்டி சொற்ப தொகைக்கு எடைக்கு போட்டீர்கள். கூழாங்கற்களை தேடும் அவசரத்தில் வைரக்கற்களான எங்களை கவனிக்க மறந்து விட்டீர்கள். எழுத்தின் அருமை தெரிந்து கருத்தின் பெருமை புரிந்து எங்களுக்கு மறுவாழ்வளித்து மறுபிறவி தந்து எங்களை மீட்டெடுத்தவர்கள் பழைய புத்தக கடைக்காரர்கள் தான். வ.உ.சி., ம.பொ.சி. போல பல நூறு அறிஞர்கள் பட்டினி கிடந்து எங்களை வாங்கி படித்திருக்கிறார்கள், வெற்றி சிகரத்தை எட்டி பிடித்திருக்கிறார்கள். போகி பண்டிகைக்கு மட்டும் தூசி தட்டி மூட்டை கட்டும் உங்களிடம் நான் இருப்பதை விட பழைய புத்தக கடையில் நான் வெயிலில் கிடப்பதே எனக்கு சுகம், நலம். கடைசியாய் ஒன்று, எப்போதும் பழசுக்குத்தான் மவுசு அதிகம் என்பார்கள். ஒரு காலத்தில் 3 ரூபாய்க்கு வாங்கின என்னை இன்றொருவர் 300 ரூபாய்க்கு வாங்கி செல்கிறார். தங்க மதிப்பு மாறிதான் எங்க மதிப்பும். இதை ஊரும் உலகமும் புரிந்து கொள்ளும் நாள் விரைவில் வரும். நன்றி, வணக்கம். பரந்தாமன் பேசின பிறகு இந்த நம்ம அரங்கத்தில் இருக்கிற எல்லா புத்தகங்களுக்குமே ஒரு கிரீடம் வச்சது மாதிரி ஆயிடுச்சு. நன்றிங்கண்ணா. அவ்வளவு அழகா பேசியிருக்கிறீங்க. உங்களுடைய இந்த பேச்சை நம்முடைய சிறப்பு நடுவர் மரியாதைக்குரிய ரேவதி அம்மா ரொம்ப வியந்து பார்த்தாங்க. முதல்ல அவங்க கிட்ட இருந்தே தொடங்கலாம். அம்மா, பரந்தாமனுடைய இந்த பேச்சு எப்படி இருந்தது? பரந்தாமா, என்னம்மா? என்னுடைய இதயம் பறக்கிறதப்பா. பரந்தாமா இல்ல, ஆனா நீ எல்லாரையும்
சுட்டி காட்டி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு சொல்லாத. நாங்கள் எங்களுடைய புஸ்தகத்தை எல்லாத்தையும் ஒரு லைப்ரரியில் கொண்டு போய் கொடுத்துருவோம். எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற லைப்ரரியில் கொடுத்துருவோம். ஏழை மக்களுக்கு அப்படியே எடுத்துகிட்டு போகிறதுக்கு அங்கேயே வச்சுருங்கன்னு சொல்லுவோம். இங்கே கேரம் போர்டு ஆடிட்டுருப்பாங்க, அங்கே பக்கத்தில் நாங்கள் வச்சுருவோம். அது சிஏ புஸ்தகமாக இருக்கட்டும், என் மகன் படித்தது அந்த என்ஜினியரிங் புஸ்தகமாக இருக்கட்டும், கடையில் போட மாட்டோம். ஏன் அப்படின்னு கேட்டால், நாம் காசு கொடுத்து வாங்கியிருக்கோம். காசு கொடுத்து வாங்க முடியாத இருக்கிறவங்களுக்கு இந்த புஸ்தகம் உதவட்டும்னு அங்கே கொடுத்தா அந்த லைப்ரரியன் பார்த்து கொடுக்குறாங்க. ஆனால் எல்லாரும் அப்படி அந்த முயற்சியை எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னு கேட்டால், நீ சொன்னாப்புல அந்த எடைக்கு போட்ட புஸ்தகத்தோட தவிப்பு. இப்போ வந்து அந்த எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சுன்னா, அந்த எதுகையும் மோனையும் அப்படி சந்தங்களோடு நீ பேசுகிற பொழுது உண்மையிலேயே இதுதான் பேச்சு. நான் இன்னைக்கு காலையிலேருந்து இவ்வளோ குழந்தைகள் பேசுகிறத கேட்டிருக்கேன். உன் பேச்சை என்னால் உட்காந்து பாராட்ட முடியல, நின்று தான் பாராட்டணும். பரந்தாமா, அருமை 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 அருமை. நீ 1000 காலம் வாழணும். ரொம்ப நன்றிங்கம்மா. அழகான ஒரு வாழ்த்து செய்தி பரந்தாமனுக்கு கிடைச்சிருக்கு. ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க. இன்னைக்கு வந்து பரந்தாமன் வந்து அவர் குடும்பத்தோட வந்திருக்கிறார். ஒவ்வொரு முறை அரங்கத்துக்கு வரும்போதும் அவங்க அப்பா மட்டும் அழைச்சிக்கிட்டு வருவார். இன்னைக்கு அவர் உடன் பிறந்தவர்கள், அவங்க அம்மா அப்பா எல்லாரும் வந்திருக்கிறாங்க. ஒரு உற்சாகமான கைத்தட்டல் பரந்தாமனுக்கும் அவங்க குடும்பத்துக்கும். அம்மாவினுடைய வாழ்த்து செய்தியை கேட்டோம். தொடர்ந்து எங்கள் பாசத்திற்குரிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள். இந்த குறிப்பை யார் உனக்கு தயார் பண்ணி கொடுத்தாங்க? எங்க தமிழாசிரியர் முனைவர் மா ஸ்டீவன் மிக்கல்ராஜ் ஐயா. நீங்க படிக்கிறது எந்த பள்ளி? தேபிரித்தோ மேல்நிலை பள்ளி, தேவகோட்டை. அரசு உதவி பெறும் பள்ளி. ஆமாங்க. இந்த அரசு பள்ளியில் வேலை பார்க்குற ஆசிரியர்கள், உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்களுக்கு தெரிஞ்சுங்க, இந்த பையன் இங்கே பேசுகிறான், அவர் அங்கே கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருப்பார். ஆனால் ஊருக்குள்ளே போகும்போது அவங்க அப்பா போய் வாத்தியாரை பார்த்து என் புள்ள பிரமாதமாக பேசிட்டான்னு சொல்லும்போது அவர் முகத்தில் ஒரு 1000 வாட் பல்பு தொங்கும் பாரு. அதுதான் என் நல்லாசிரியருக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை. நான் அரசு பள்ளி, உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்களுக்கு சொல்கிறேன், தனியார் பள்ளியை விட உங்களுக்கு ஊதியம் ஜாஸ்தி. ஆனால் கிராமப்புறத்தில் வேலை பார்க்குற ஆசிரியர்கள் எல்லா பிள்ளையும் தான் பிள்ளையாக நினச்சி ஒரு வெற்றி வீரனாக அந்த பிள்ளையை அனுப்பிச்சு ஸ்கிரிப்டை தயார் பண்ணி கொடுத்து, நான் இந்த பிள்ளையை பாராட்ட மாட்டேன், அந்த ஆசிரியர் இருக்கும் திசை நோக்கி தொழுகிறேன், திசை நோக்கி தொழுகிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆசிரியர் ஊருக்கு ஒரு பள்ளிக்கு ஒருத்தர் இருந்தா உண்மையிலுமே சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் கனவு கண்ட நல்லாசிரியர் எங்கே இருக்கிறார்னா இவங்க ஆசிரியர் தான். என்ன பேச்சு சார், ஒரு 3 நிமிஷத்துக்குள்ள ஒரு புத்தகத்தை பற்றி பழைய புஸ்தகத்தை என்னமோ படித்தவன்டே நான் வந்து வைரம்டா, என்னைய போய் அங்கே போடணும்னு நினைக்கிறீங்களே, கசங்களுக்குன்னு நினைக்கிறீங்களே, மூளைக்குள்ளே வைக்க வேண்டியவனை மூளையில் கொண்டு போய் வச்சிருக்கியேன்னாரு பாருங்க. அடேப்பா, எனக்கு என்ன தெரியுமா மகிழ்ச்சி, தெரிஞ்சோ தெரியாமலோ இறைவன் வந்து எழுதுவதற்காக இந்த உலகத்தில் படைக்கப்பட்டவன் தான் பாரதி. அந்த பேரனை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தலைப்பெல்லாம் பேசுகிறீங்க பாரு, இது பாரதியே கேட்குறதா நான் நினைக்கிறேன். அதுதான் பெரிய பெருமை. இதை விட ஒரு சூப்பர் டூப்பர் பேச்சு, நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க. இது வந்து ஒவ்வொரு பிள்ளையும் ஊக்குவிக்கிறேன். இந்த போட்டியில் நீ கடைசியில் வந்து ஜெயிச்சு மகுடம் சுட்டுவியான்லாம் தெரியாது, அதை பற்றியெல்லாம் விட்டுரு. இந்த ரவுண்டில் பேசின இந்த அத்தனை பிள்ளைங்களும் சொல்கிறேன், இதை விட நீங்கள் நினச்சா இன்னொரு பேச்சு உங்களுக்கே அமைய முடியாது, அப்படி பேசிட்டீங்க. ஆண்டவனுடைய கொடுப்பினை, எல்லாருடைய ஆசீர்வாதம், நீங்கள் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய கமெண்ட்ஸ். நன்றி. வாஞ்சையோடு உச்சி முகர்ந்து பாராட்டி இருக்கிற அண்ணனுக்கு ஒரு உளமார்ந்த கைத்தட்டல்களும் பாராட்டுதல்களையும் சொல்லுங்க. இந்த நேரத்தில் பரந்தாமனுடைய ஆசிரியருக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள் மூலமாக நம்முடைய நன்றியை பரிசாக்குவோம். தொடர்ந்து எங்கள் பாசத்திற்குரிய அண்ணன் நிரஞ்சன் பாரதி அவர்கள். முதல்ல உன்னுடைய தமிழாசிரியருக்கு வந்து என்னுடைய இதயபூர்வமான வணக்கத்தையும் என்னுடைய சிரம் தாழ்ந்த என்னுடைய பணிவான அன்பையும் அவருக்கு நான் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். எதற்காக என்றால், நாவலர் பரந்தாமனை பாவலர் பரந்தாமனாக மாற்றியதற்காக. ஏன்னா தொடக்கத்திலிருந்து இறுதி வரை அந்த கவித்துவமான நடையோடு, அழகழகான அம்மா சொன்ன மாதிரி அந்த எதுகை மோனை அந்த நயத்தோடு, கொஞ்சமும் சுவை குன்றாமல் சலிப்பு ஏற்படுத்தாமல் நீ வந்து அந்த எடைக்கு போடப்பட்ட பழைய புத்தகத்தை பற்றி சொன்ன விதம் உன்னுடைய பேச்சை தனித்து காட்டியது. நன்றிங்க. உன்னை கவனிக்க வைத்தது, ஈர்க்க வைத்தது. அதற்கு என்னுடைய பாராட்டுக்கள். அதாவது
உன்னுடைய பேச்சை கேட்ட பிறகு என்ன தோன்றியது என்றால், எடைக்கு போடப்பட்ட புத்தகத்தின் எடையை என் தலையில் தூக்கி வைத்து கொண்டாட வேண்டும். உன்னுடைய பேச்சுடைய கனம் அத்தகையது. அப்புறம் யோசித்து பார்த்தேன், இன்றைக்கு வந்து உன்னுடைய குடும்பத்தினர் அனைவருமே வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னு யோசித்து பார்த்தால், ஒரு பக்கம் உன்னுடைய அந்த தன்னம்பிக்கை, இன்னொன்று எடைக்கு போடப்பட்ட புத்தகம். அந்த பேச்சினுடைய எடை கனமாக இருக்கும் இல்லையா, அதனால உன்னை சுமந்து வருவதற்காக எல்லாரும் வந்திருக்காங்க. ஏனென்றால் உன்னுடைய மூளையில் அவ்வளவு இருக்கு. நீ மட்டுமே உன்னை சுமந்து கொண்டு வர முடியாது. உன்னுடைய குடும்பத்தினர் அனைவரும் உன்னை தூக்கி கொண்டு வந்து இங்கே சங்கரா டிவியில் நிறுத்தி ஒரு அற்புதமான அவையில் உன்னுடைய திறமையை வந்து வெளிக்கொணர்ந்திருக்காங்க. அதாவது ஒரு நல்ல சமூகம் எப்போ உருவாகும் அப்படின்னா, பெற்றோர்கள் ஆசிரியர்களாகவும் ஆசிரியர்கள் பெற்றோர்களாகவும் இருக்கும்போது தான். அதுக்கு நீ ஒரு சிறந்த உதாரணம். இன்னும் நீ மேன்மேலும் ஓங்கி வளர வேண்டும். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க. அழகாக வாழ்த்தி இருக்கிற நடுவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். சிறப்பான உரையை பரந்தாமன் வழங்கியிருக்கிறாரு. ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க. இன்னும் இன்னும் சிறப்பான உரையை அடுத்தடுத்த சுற்றுகளில் வழங்க வாழ்த்துகிறோம். நன்றி. நன்றிங்க. தமிழினுடைய செழுமையையும்